Taste the Daily. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அரசு பொது கழிப்பறை நிரம்பி கழிவுநீர் கால்வாயில் வெளியேறுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் ஏற்படுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலநிலை உருவாகியுள்ளது. உளிக்கல் பேரூராட்சிக்குட்பட்ட பக்காசுரன் மலையில் உள்ள பொது கழிப்பறை நிரம்பி கழிவுநீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. உளிக்கல் பேரூராட்சி நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழமையான கோவில் மண்டபம் இடிக்கப்படுவதாக பரவிய வதந்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரத்தை அடுத்த பொட்டிக்கம்பாளையம் கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமையான தான் தோன்றீஸ்வரர் கோயில், ஆதிநாராயண பெருமாள் கோயில், கரிய காளியம்மன் கோயில் அடுத்தடுத்து அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோயிலில் உள்ள மண்டபம் இடிக்கப்படுவதாக வதந்தி பரவியதால் ஏராளமான பொதுமக்கள் கோயிலில் குவிந்தனர். அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து மக்களிடம் எந்த மண்டபமும் இடிக்கப்படவில்லை, அது பொய்யான செய்தி என விளக்கமளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்னால் சென்ற மினி வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் 11 பேர் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து ஹோசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஜமீன் பகுதியில் சென்றபோது மினி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 11 பேர் மாதனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் மழை மற்றும் கடும் குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. உதகை நகரில் நிலவும் கடும் குளிர் காரணமாக சுற்றுலா தலங்களான அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் மற்றும் தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே வந்து செல்கின்றனர். இதனால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் காளை முட்டியதில் மாடுபிடி வீரர் ஒருவர் உயிரிழந்தார். சூரக்குடியில் சொங்காம்புள்ளி கோவில் ஆடிப்படைப்பு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 10 காளைகளும் 9 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் காளை முட்டியதில் சேலம் மாவட்டம் வழங்கப்பாடியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் என்பவர் உயிரிழந்தார். மாடுபிடி வீரர் உயிரிழந்ததால் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே போதிய மழை இல்லாததால் மிதி பாகற்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ குணம் நிறைந்த மிதி பாகற்காயை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். இந்த நிலையில் போதிய மழை இல்லாததால் மிதி பாகற்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழை இல்லாமல் இதுமாரி இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நல்லா கொல்ல மூடி நல்லா காயாக இருக்கும். பறிச்சா 40 ரூபா, காலைல பறிச்சா 80 ரூபா. அதை இப்போ நாங்கள் பறித்து இங்கே 80 ரூபான்னு கொடுப்போம். அவங்க வாங்கிட்டு போய் அது 10 ரூபா கிடைக்கிற மாதிரி அவங்க விற்பாங்க. வியாபாரம் தெருவுக்காரங்க தான். மழை பெய்யாமல் இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செலவு பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சாதான் எங்களுக்கு இது ஆகுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காய் இந்த வருஷம் எங்களுக்கு கை தூக்கி கொடுக்கல. மழை இல்லாத நஷ்டத்தில் இருக்குது. ஏதோ நாங்கள் கூலி சனம் வச்சு பதிச்சு அதை செலவுக்கே காண மாட்டேன்னுது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் அணிகலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அணிகலன் கீழ்ப்பகுதி 2.5 சென்டிமீட்டர் விட்டமும் மேல் பகுதி 1.5 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டதாக உள்ளது. பக்கவாட்டில் நூல் அல்லது நார் கோர்த்து அணிவதற்கு வசதியாக துளை அமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய கால மக்கள் இதனை அணிகலனாக பயன்படுத்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது. செப்டம்பர் மாதத்துடன் அகழாய்வு பணிகள் நிறைவடைய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்துவிட்டு புதிய தொட்டிகள் கட்டித்தர வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய செவலை கிராமத்தில் பழைய காலனி, மாரியம்மன் கோயில், குளக்கரை ஆகிய பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மிகவும் பழுதடைந்து எந்த நேரமும் இடிந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டித்தர வேண்டும் என விடிய அரசிற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகளால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் கிளியூர் நீர்வீழ்ச்சி, லேடி சீட், ஜென்ஸ் சீட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். மேலும் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, சேர்வராயன் கோயில் செல்லும் சாலை உள்ளிட்ட சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் 8 மாதங்களுக்கு பின்னர் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். உதகையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள குளங்கள், அணைகள் என அனைத்தும் நிரம்பி வருகின்றன.
அந்த வகையில் வனப்பகுதிக்கு நடுவே ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை கல்லட்டி மலைப்பாதை வழியாக செல்லும் மக்கள் பார்த்து ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால மெயினருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றால மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து உடனடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய காவல்துறையினர் குளிக்க தடை விதித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 4 மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.